தீபாவளி அன்று மழை பொழிவு எப்படி இருக்கும்? ஏன்னா 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்துல பெருமளவுக்கு கனமழை அப்படிங்கிறது இல்ல. தீபாவளி அன்று தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? கடந்த சில ஆண்டுகளாகவே தீபாவளி அன்று நமக்கு ஒரு பரவலான கனமழை அப்படிங்கிறது பதிவாகல. இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு தாழ்வு மண்டலம் உருவானாலும் அது நம்மை விட்டு அகன்று சென்று விடும். அதே சமயத்துல தீபாவளி அன்று கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருக்கும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஓரிரு முறை கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு மிக கனமழையோ, தொடர் மழையோ, அதீத கனமழையாகவோ இருக்காது. பாதிக்காத ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். நல்ல வெயிலும் தீபாவளி தினத்தன்று நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப பகல் நேரத்துல பிள்ளைகள் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கலாம். கண்டிப்பா நல்ல பட்டாசு வெடிக்கலாம். இந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமா பட்டாசுகள் அதிகமாக வெடித்தாலும் அந்த மாசும் சற்று கட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். இப்படி மழை பொழிவுக்கும் மாசு கட்டுப்படுத்துதலுக்கும் என்ன தொடர்பு? கண்டிப்பாக நமக்கு கிழக்கு திசை காற்று, கடல் காற்று உள்நுழையும் போது அந்த மாசு மாசு ஓரளவுக்கு கட்டுப்படும். அதுவே நமக்கு வடக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருந்துச்சுன்னா நிலப்பகுதியிலிருந்து நமக்கு காற்றின் போக்கு இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா அடுத்த இப்போ நமக்கு நிலப்பகுதியிலிருந்து அந்த மாசு கேரி ஓவர் ஆகி வந்துட்டே இருக்கும். அதுவே கடல் காற்று உள்நுழையும் போது அந்த மாசு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில குறிப்பாக மழை பொழிவு தீபாவளி அன்று எப்படி இருக்கும்? சென்னையை பொறுத்தளவுக்கு அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். பிறகு பிற்பகல் மாலை நேரத்துல சென்னையின் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். பரவலா மழை இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனா பெய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 முதல் 20 நிமிடங்கள் ஒரு மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்.